Hi friends, welcome to Faris Home Food. இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான கிரீன் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த கிரீன் சிக்கன் ஃப்ரைவை நல்லா சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கிரீன் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. அதுலேயும் பாதி கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 7-8 பூண்டு தோல் உரித்து போட்டுக்கலாம். அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் தான், மிளகாத்தூள் எதுவும் தேவையில்லை, பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அரை லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் விழுதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். மூடி போட்டு விட்டுருங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி நல்லா ஊறி இருக்குது. இப்போ வாங்க பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சிக்கனை போடுங்க. உடனே போட்டுட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். இப்போ எல்லா சிக்கனையும் போட்டாச்சு. மீதம் இருக்கிற சிக்கனை அப்புறம் பொரிச்சிக்கலாம். சிக்கனை உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக சிக்கன் ஃப்ரை நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இதை சிக்கனை எடுத்தாச்சு. இப்போ மீதம் அடுத்த சிக்கனையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் போட்டாச்சு. இப்போ இந்த சிக்கன் ஒரு வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு வேண்டானா நீங்கள் மஞ்சக்கருவை தனியாக எடுத்துக்கலாம். நானும் மஞ்சக்கருவை இன்றைக்கி தனியாக எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த வெள்ளைக்கருவை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் சர்க்கரை. அடுத்து 2 பல்லு தோல் உரித்து போட்டுக்கோங்க. 5-6 மிளகு போட்டுக்கலாம். ஒரு கப் ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைங்க, கண்டினியூஸாக அரைக்கக்கூடாது. மறுபடியும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வாங்க. திருப்பியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பல்ஸ் மோடில் மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி 4-5 தடவை விட்டு எண்ணெயை ஊற்றி அரைச்சிங்கன்னா திக்கான மைனஸ் ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இப்போ பாருங்கள் சூப்பரான கிரீன் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மைனஸையும் இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி கிரீன் சிக்கன் ஃப்ரை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. மறுபடியும் இதே போல் செஞ்சு கேட்டு சாப்பிடுவாங்க. நல்லா சுடு சாப்பிடுங்க. இன்னும் ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.